மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் மற்றவர்களை நேசிக்கும் போது அதனால் நமக்குத்தான் அதிக நன்மை உண்டாகும். நம்மை நேசிக்காதவர்கள் உண்டு. நம்முடைய அன்பை அவசியமற்ற ஒன்றாக எண்ணுகின்றவர்கள் உண்டு. நம்மை வெறுத்து கொண்டிருப்பதையே கௌரவமாக எண்ணுகின்றவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்களை நாம் ஏன் நேசிக்க வேண்டும்? அவர்களை நேசிக்க வேண்டியது அவசியமா? இவ்விதமாக நாம் எண்ணலாம். மற்றவர்கள் நம்முடைய அன்பை பெறுவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர்களாக இருக்கலாம். அவர்களை நேசிக்க வேண்டிய கடமை நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களை நேசிக்காமல் வெறுப்பதில் நமக்கு நன்மை ஏதும் இல்லை. மற்றவர்களை வெறுக்க வேண்டுமானால் நம்முடைய குணங்களை கெடுக்காமலும் மன அமைதிக்கு பங்கம் ஏற்படாமலும் அதனை செய்ய முடியாது. அதே சமயம் நாம் மற்றவர்களை நேசிக்கும் போது நமக்குள் அமைதியையும் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அதிகமாய் பெற முடியும். அதுவே பிறரை வெறுத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு மற்றவர்களால் கேடு ஏற்படுவதை விட தங்களால் தங்களுக்கே அதிக கேடு உண்டாகும். சவுல் தாவீதை நேசிப்பதற்கு கிடைத்த எந்த தருணத்தையும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் தாவீதோ சவுலை வெறுப்பதற்கு சாதகமாயிருந்த எந்த நியாயங்களையும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ஆகையினால்தான் தாவீதால் போராட்டங்களின் மத்தியிலும் அமைதியானவனாக இருக்க முடிந்தது. எனவே தேவ பிள்ளைகளே, திருப்பி தாக்குவதில் அல்ல, திரும்ப திரும்ப சகிப்பதில்தான் நம்முடைய பலம் விளங்குகிறது. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.